வணக்கம். இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, அழகான 2 தலையீத்து கிடாரி வந்து பார்த்திங்கன்னா, சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். மாட்டை பொறுத்தவரையில் 2 கிடாரியுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான தலையீத்து கிடாரி. சில 2 மாடுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பல் கிடாரி தான். 4வது பல்லுக்கு முளைக்கக்கூடிய கண்டிஷனில் இருந்தக்கூடிய கிடாரி. மாடை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்சிங்கில் ஒரு சூப்பரான கிடாரி. எப்படிரா பிளாக் ஜெர்சி மிக்சிங்னு சொன்னீங்கன்னு பார்த்திங்கன்னா, முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ட்டாக வரும். ஹெச்எஃப்ங்கிறதால நல்லா கருங்காம்போட நல்ல மடி தோரணையோடு இருக்கக்கூடிய மாடு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் கண்டு போடுறதுக்கு சராசரி ஆகும். மாட்டை பொறுத்தவரையில் மடி அம்சத்துக்கு நம்ம குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மடி பண்ணோம். மாட்டை பொறுத்தவரையில் இந்த தலையீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை திறன் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 15 லிட்டர் வரை தாராளமாக கறக்கும். நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயில் நேரங்கிறதால இந்த இதுக்கு ஒரு 12 லிட்ரு 10 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரியா, 2 வேளை கரையை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். கிடேரியை பொறுத்தவரையில் நல்லா குளிப்பாட்டி நல்லா தீவன முறைகள் சூப்பராக வைக்கிறாங்கன்றதுன்னா குறைஞ்சது 2 கிடாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-17 லிட்டர் வரை கறக்கும். 15 லிட்டருக்கு யாருக்குமே தப்பு இருக்காது. கஸ்டமரை பொறுத்தவரை நம்மளை நம்பி வந்திருந்தாங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 20 கறக்கும் 22 கறக்கும்லாம் சொல்லி ஆசையை காட்டி மாடுகள் விற்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 லிட்டரு கறக்கும். கண்ணுக்குட்டிக்கு போக 15 லிட்டர் வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கறக்கும் தான் நம்ம சொல்லி விட்ருக்கோம். தலையீத்து கிடேரிங்கிறதால ஒரு 10 வருஷ காலங்களுக்கு வந்து அவங்க பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுகள் வாங்குறதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, கால்சியம் பிரச்சனைகள் வராது. அடுத்த ஈத்துக்கு வந்து மாடு செட் ஆகிரும். தலையீத்து வாங்குறதால காம்பு பிரச்சனைகள் வராது. அதனால் அவங்க நஷ்டப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெருங்கூட்டு அமைப்பில் மாடு வாங்கியிருக்கிறதால இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துக்கு உங்களுக்கு விலை சௌகரியமாகறதால 2 ஈத்துக்கும் வந்து மாடுகள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ரேட்டில் உள்ளக்கூடிய மாடு கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி 2 மாடுமே வந்து பெண் கண்டு போட்டுருச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வந்து பெருகிறோம். இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக்கிறோம். மாட்டை பொறுத்தவரை 2 மாடுமே கருங்காம்பு மாடு தான். கருங்காம்பு மாடை பொறுத்தவரையில் நல்ல கறவைகள் சூப்பராக இருக்கும். அது மாதிரி 2 மாடுமே தீவன முறைகளுக்கு வெயில் எல்லாமே தாங்கக்கூடிய மாடுகளில் சூப்பரான மாடுகள். நம்ம பண்ணையில் ஜெர்சி மாடுகள்லேருந்து ஹெச்எஃப் மாடு வரைக்கும் சூப்பர் மாடுகள் இருக்குது. எல்லா மாடுக்குமே வெயிலுக்கு வந்து தாங்காதுங்கிறத சொல்லி நம்ம கொடுக்குறதால கஸ்டமர் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று மட்டுக்கு நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா 11 மாடுகள் விற்பனை ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 மாடுகள் விற்பனை ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே தலையீத்து 2 ஈத்து மாடுகள் மட்டும்தான் பண்ணையில் இருக்குது. உங்களுக்கு மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வந்து பார்த்து வாங்குறதே நல்லதுன்னு சொல்லுவேன். ஃபோனில் பார்த்து தயவுசெய்து மாடு வாங்க வேண்டாம், நீங்கள் ஏமாற வேண்டாம். அதனால் நேரில் வந்து பார்த்து மாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது. நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. என்னங்க கிராமத்து பேரை கரெக்டாக சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணை வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பண்ணை இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி 7 மணிக்கு வந்துடுறாங்க. அதனால் பிரச்சனைகள் நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. என்னென்னா மாடு லேபர் வர்றது 8:30 மணி ஆகும். அப்புறம் தண்ணி வச்சு மாடை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் மாடு நமக்கும் விற்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆசையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முக்கு சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது வந்து வந்தாங்கன்னா சாணியில் மாடு வழுவி விழுந்துருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் பண்ணைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராப்பர் லொக்கேஷன் கொடுக்குறதில்ல. யாராக இருந்தாலும் சரி பாவூர் சத்திரம் வந்து வெயிட் பண்ணி 10 மணிக்கு பிறகு தான் நம்ம வந்து பண்ணைக்கு வந்து நம்ம விடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 10 மணிக்கு பிறகு வாரீங்கன்னு இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் டிபிக்கு கீழே என்னோடய லொக்கேஷன் இருக்குது. அதை பார்த்தே நீங்கள் வந்துடலாம் காலையில். சரியா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜெர்சி வேணுனாலும் சரி தான், ஹெச்எஃப் வேணுனாலும் சரி தான், கறவை கூடிய மாடாக இருந்தாலும் சரி தான், கறவை கம்மியான மாடாக இருந்தாலும் சரி தான் கையில் இருக்குது. இப்போமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் 30 மாடுகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி. யாரும் வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் மாடுகளை பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு மாடுகள் அதிகமாக இருக்குது. கம்மியான மாடு இருக்கும்போது நீங்கள் மெனக்கெட்டு வந்துட்டு மாடு கம்மியான மாடை பார்த்துட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மாடுகள் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 மாடுகள் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. கிட்டத்தட்ட எல்லா மாடையுமே பார்த்து ரசித்து உங்களுக்கு பிடிச்ச மாடை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வாரம் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த மாடுகள் எல்லாமே பெண் கண்டு போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கஸ்டமர் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் நம்ம மாடு கொடுத்துருந்தோம். அந்த மாடு நல்லா இருந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மளை தேடி வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் சூப்பராக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டோம். மாடோட கயிறு அப்புறம் திருகாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருந்தோம். மாட்டுக்கு குடல் புழு நீக்கம் எல்லாமே நீட்டாக பண்ணிட்டோம். அது மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், ஹெச்எஃப் வெயில் தாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமே பட வேண்டாம். அந்த அளவுக்கு கேரண்டி வாரண்டியான மாடு.
நம்ம மேய்ச்சலுக்கு மாடு தாங்கும்னு சொல்கிறது என்ன விஷயம்னா, காலையில் 6 மணிலேருந்து ஒரு 9, 9:30 மணி வரைக்கும் நீங்கள் காலையில் கட்டிக்கலாம். சாயங்காலம் 4 மணிக்கு பிறகு ஒரு 6, 7 மணி வரை கட்டிக்கலாம். மேயாத மாடு கிடையாது, மேய்ஞ்ச மாடு தான். வேறு நேரங்களில் கொஞ்சம் லேட்டாகி வரைக்கும் நீங்கள் மாடுகளை மேய்க்கலாம். காலையில் 9 ஒரு 6 மணிக்கு அவுக்குறீங்கன்னா 12 மணி வரை கூட மேய்க்கலாம் வேறு நேரங்களில். இப்போ வெயில் காலங்கிறதால ஒரு 9 மணிக்கெல்லாம் நீங்கள் மாடுகளை அவுத்துருங்க. அதான் நல்லது. என்னென்னா மஞ்சள் காமலையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அந்த சூழ்நிலை நிறையா மாடுகளுக்கு மஞ்சள் காமலை வருது. சரியா?